வெல்கம் டு இட். ஸோ நான் உங்க டானி. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்களோட 3rd anniversary. இன்னைக்கு நாங்க வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எங்க என்னோட ஒய்ஃபை காணும் மேடம். ஹாய். சரி, நம்ம இன்னைக்கு என்ன சரி ஏன் ஃபர்ஸ்ட் ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ சரி ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம்? ஷாப்பிங். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணது நம்ம சர்ச்சில் போயிட்டு நம்ம ஃபாதரை பார்க்கணும் அப்படின்னு தானே பிளான் பண்ணோம். ஆமாம். ஃபோன் பண்ணியா? பண்ணேன், பட் அங்கிள் பிக் பண்ணல. ஏன் எடுக்கல? அங்கிளே தான் கேட்கணும். இன்னொரு தடவை ட்ரை பண்ணியா? போகும்போது ட்ரை பண்ணுவோம். மேபி அட்டென்ட் பண்ணாங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் அங்கிள்கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு எங்களுடைய டே நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். சரி, நெக்ஸ்ட் பிளான் என்ன? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சோறு. இப்பவே சோறா? மணி இப்பதான் 11 ஆகுது. முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்களா? அப்ப சோறு. ஓகே, டீ நகர் தானே போறோம்? எஸ். சரி வாங்க கிளம்பிடலாம். ஸ்தோத்திரம் அங்கிள். லின்சி பேசுறேன் அங்கிள், சர்ச்ல இருந்து. இல்ல இந்த செகண்ட் நம்பர் இது. ஆமாங்க அங்கிள், வீட்ல இருந்து தான் பேசுறேன். இல்ல உங்களை பார்க்கணும், ஒரு 5 minutes டைம் கிடைக்குமா? இன்னைக்கு ஏதாவது பிஸியா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு தான் பண்ணேன். கால் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன். ஐ மீன் ஃப்ரீயா இல்ல, அவங்க பிஸியா தான் இருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன்ல எல்லாருமே வந்து கொஞ்சம் பிஸியா பரபரப்பா தான் இருப்பாங்க. ஈவினிங் 6 o'clock மேல டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா போய் அவங்க கிட்ட நம்ம பிளஸிங்ஸ் வாங்க. கிளம்பலாமா? அப்படியே கொஞ்சம் சர்வீஸ் ரோட்ல போறீங்களா? போங்க சொல்றேன். நம்ம பீச் எவ்வளவு நல்லா இருக்கு. அது பக்கத்துல நின்று ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் நம்ம. ஓகேவா? ஓகேவா? பாத்தீங்களா, நடந்து போறவங்க கூட போற மாதிரி போறோம் நாங்க. இந்த ஸ்ட்ரீட்ல தான் இப்ப இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு இருக்கோம். போக போக அந்த பீச் ரோட் வந்துட்டோம்னா, பீச் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டா இன்னும் கொஞ்சம் டிராபிக் இருக்கும். பார்ப்போம். ஸோ இங்க இருந்து நம்ம இப்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சிடலாம். ட்ரெயின்லாம் போறத பார்த்தா எப்படா வெளியே போய் ட்ரெயின்ல போன்னு இருக்கு. இந்த ட்ரெயின்ல எல்லாம் எப்படி கூட்டத்துலாம் ஏறின ஆட்கள் உண்டு. இப்ப பாருங்க, ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க. நம்ம முக்கியமான ஸ்பாட் வரும்போது இப்போ தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் தான் முக்கியமான ஸ்பாட். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த ஜன்னல் வழியா இருக்கிறது தான். அப்படி என்ன அந்த தலப்பாக்கட்டியில் இருக்குன்னு யோசிக்கிறீங்க? நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது அங்கதான். திருட்டுத்தனமான சந்திப்பு தான், ஆனா பர்மிஷன் வாங்க சந்திப்பு தான். அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு மேல வந்து நம்ம வீடியோ வந்து டி நகர்ல பார்க்கலாம். ஏன்னா இப்ப வந்து இது கொஞ்சம் ரஷ்ஷான ஏரியா. அது மட்டும் இல்லாம எல்லாம் ஹரிபரியா வேலைக்கு போயிட்டு வீக் ஸ்டார்ட்ன்றதுனால கொஞ்சம் எல்லாம் பிஸியா இருப்பாங்க. நம்மளுடைய வீடியோ அவங்கள எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இதோட நம்ம டி நகர்ல பார்க்கலாம். ஒரு வழியா டி நகர் வந்து சேர்ந்துட்டோம். என்ன ரொம்ப பெரிய பட்ஜெட்ல ஷாப்பிங் ஆச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்டா டானி வந்து உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது
தான் வாங்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போத்தீஸ் பார்க்கிங்கில் இருக்கிறோம். இங்கே வந்து டேனிக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவங்க வண்டியில் வச்சுருக்கேன். அவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்காங்க வண்டியில், பார்ப்போம் பார்க்குறாங்களான்னு. ஆமாம், நீங்கள் சர்ப்ரைஸாக சொன்னீங்களே இன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நீ வாங்கிக்கலான்ட்டு. பின்ன எனக்கா? அது உங்க விருப்பம். ஓகே சரி, போத்தீஸ் வந்தாச்சு. என்ன வாங்க போறீங்க? நீங்க தான் அதை வாங்கி தரணும். இந்த ஏரியா வந்து உங்க டிபார்ட்மெண்ட். இந்த ஏரியா என் டிபார்ட்மெண்ட். சாதாரணமாகவே ஷாப்பிங்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். இது வெட்டிங்கும் போது கண்டிப்பா நீங்களே சொல்லுங்க. ஹஸ்பண்ட் தான் எதாவது ஸ்பெஷலாக வாங்கி தரணும். சரி வாங்க, ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்துடலாம். ஸோ நாங்களும் எல்லா ப்ரிவென்ஷனோட மாஸ்க் போட்டோம், ஹேண்ட் சானிடைஸ்லாம் பண்ணிட்டோம், உள்ளே போகிறோம். இப்போ எப்படின்னா திரும்ப இங்கே ஹேண்ட் சானிடைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு சேஃபான ஒரு ஷாப்பிங் பண்ணலாம். கூட்டமாக இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் கூட்டம் பயங்கரமாகவே இருக்குது. கொரோனா டைம் மாதிரிலாம் இல்லை, எப்படி டீனரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. தீபாவளி சீசன்றதுனால கூட்டம் இல்லைன்ட்டு நான் பாண்டி பஜார் கிட்ட வரும்போது சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தா உள்ளே வந்து ஜென்ஸ் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது எப்பவும் போல். மற்ற ஃப்ளோர்ஸ்லாம் எப்பவும் போல் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த ஷாப்பிங் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. கண்டிப்பாக மாஸ்க் இல்லாமல் எங்கேயுமே போகாதீங்க. ஆமாம், இப்போது வீடியோக்காக நான் கழிப்பினேன், அது கையிலே வச்சுருக்கேன். இப்போ வீடியோ ஒரு ஷார்ட் முடிஞ்சோம் திருப்பி மாட்டேன். ஆக்சுவலாக இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா, இப்போ உள்ளே வந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறதுன்னு. யாருப்பா அது? ஓகே, நான் எங்கேயோ கேமரா வச்சுட்டு இருக்கேன். இந்த தலையை பார்த்ததும் நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? மிரரில் என்னதான் கேட்குறீங்களோ? எப்படி சொல்ல? என்னதான் தலை தான் எல்லோ. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ லேடிஸ் ஷாப்பிங்க்கு நம்ம போக போகிறோம். அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது வந்து இது வரைக்கும் யாருமே வரையறுக்கவே இல்லை. உள்ளே போயிட்டு பத்திரமா வந்துடலாம். வாங்க போகலாம். ஒருத்தரோட எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு செக்ஷனுக்குள்ளே வந்ததால். இது வந்து என்னோட ரியாக்ஷன் மட்டும் இல்லை, கொஞ்சம் உங்களோட அந்த மாஸ்க் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஈன்னு இருக்குமே அதுவும் சொன்னா. இது என்னோட ரியாக்ஷன் மட்டும் இல்லை, கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு ரியாக்ஷன் தான். அது என்னன்னே தெரியல. நான் எங்க ரியாக்ஷன் பாக்குறீங்களா? அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? மாஸ்க் இருக்கிறதால நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் சிரிச்ச மாதிரியே இருக்கு. ஆமா, மாஸ்க் போட்டுக்கிறதுனால நம்ம சிரிக்கிறாங்களா, முறைக்கிறாங்களா, டல்லா இருக்காங்களா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ கண்ணை உத்து பார்த்து தெரிஞ்சு போயிடுது. தூங்குறாங்க, ஒரு சில நேரம் நின்றுட்டே தூங்கிடுறாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுக்குள்ளே. இல்ல இப்போ ஒரு சம்பவம் நடந்தது, பயங்கரமான சம்பவம். ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன்னு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இங்கே இருந்தது, நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தேன். பின்னாடியே வந்து நான் கை வச்சிருக்கிறது கூட கவனிக்காம முன்னாடி தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படி தாங்க இருக்காங்க நம்ம மக்கள் சில ஆஃபர்ஸும் போத்தீஸில் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஆஃபர்ஸும் சொல்லி கிட்டத்தட்ட இங்க ஒரு 20 தடவை வந்திருப்போமா? வந்து 20 தடவை ஒரு 10 தடவை 19 தடவை எதுவுமே வாங்காம தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கும், அது டேனிக்கு பிடிக்காது, டேனிக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்காது. அதனால இது அது சொல்லி அப்படியே போயிடுவோம் ரெண்டு பேரும். எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். எனக்கு இதை விட அதுதான் பிடிச்சிருக்கு. இது இந்த எல்லோவா? அப்படிதான் கேமரா மேலே தூக்கி வைக்கணும்.
ட்ரெஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. திஸ் பீஸ் எஸ். ஆனால் இதில் நீ இப்படி நின்னா தெரியும். அந்த பக்கம் இல்லை. நைஸ். இந்த ட்ரெஸ் டேனிஷ் வச்சிருக்கு. முதல்ல ட்ரையல் பார்த்துட்டு வரேன். மேடம் நம்ம வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா இருக்கே. ஆமாம், இதை வச்சு காட்டு. அந்த பொண்ணு இந்த கலர் எடுத்துடலாம்னா ஆக்சுவலாக என் அக்கா ஐ மீன் சாமி ஒய்ஃப் இந்த கலர் தான் ஆல்மோஸ்ட். இது நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு. ஆனால் கலரு நல்லா தான் இருக்கு. ஆமாம், நடந்து வா. இப்போ மணி என்ன? 3:10. நம்ம எப்போ உள்ள வந்தோம்? 2. பரவாயில்ல, சீக்கிரமா முடிச்சிருக்கேன். நல்ல முன்னேற்றம். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் சாப்பிடலாமா? ஷூர். இப்போ நம்ம கரெக்டாக அந்த சீ ப்ளூ கலர் தானே செலக்ட் பண்ணிருக்கோம். ஆமாம். சரி வாங்க சாப்பிட போகலாம். என்னால் முடியல. ஆனால் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். 1 hourல முடிச்சிருக்காங்கன்றது. அதுவும் மொத்தம் 5-6 ட்ரெஸ் பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம். இது நம்ம சேலை செக்ஷன் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மணி 6 மணி ஆயிருக்கும். நம்ம நேராக டின்னருக்கு போயிருக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக ராணி வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. சரி வாங்க போகலாம், சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு. Choose me. Daniel. Pay பண்ணுங்க. ஹெட்லைட்டாவா? அந்த இது ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. அது உடைக்க கூடாது, பார்த்து வைக்கணும். எங்க இதுவா? கீழே கீழே கீழே. இது 3D கிளாஸ் மாதிரி. இப்படி பார்க்கணும். அங்க பாக்குற அங்கதான் மிரர். சூப்பரா இருக்குவா? ரியலி? இந்த கார்ட்டூன்ல ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கு. இப்போ நான் மறைக்கிறேனா சிரிக்கிறேனா உங்களுக்கு தெரியல. நீ சிரிச்சிட்டு தான் இருக்கு. உன் கண்ணை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுறேன். செமையா இருக்குப்பா. அந்த கேட்டுமன் மாதிரி இருக்கு. நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்கி தரீங்களா? வாங்கி தர மாட்டேன்னு விட்டுருவியா என்ன? இப்போ போலீஸோட எங்களால் மறக்க முடியாத ஒரு ஸ்பாட் இருக்குது. அது என்ட்ரன்ஸில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம போகிற அந்த ஸ்டெப்ஸ் தான். ஏன் தானி அது? இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம அளவை எடுத்துட்டு கையை பிடிச்சிட்டு நான் வந்து நடந்து போன முதல் ஸ்பாட். வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் எங்கேயோ அப்படி கை பிடிச்சி ஃபர்ஸ்ட் இறங்கணும். ஸோ எங்களால் அந்த ஸ்பாட் எப்போவுமே மறக்கவே முடியாத ஒரு ஸ்பாட். இப்போ அந்த ஸ்பாட்டை உங்களுக்கு காட்டுறோம். ராணி இப்போ அங்கே நிற்கிற அந்த ஸ்பாட் தான். இப்போ ராணி அந்த இடத்துல நிற்கிற அதே ஸ்பாட் தான். எங்களால் மறக்க முடியாத அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ஸ்பாட்டை அந்த ஸ்டெப்ஸை வந்து எப்போவுமே நாங்கள் வந்து அப்படி ஒரு கிளான்ஸ் எங்களுக்கு அந்த மெமரிஸ் வந்துட்டு போயிடும்.